பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. எங்க அண்ணா எங்க தம்பி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டா போற கணவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதை காட்டிலும் கணவனுக்கு அவமானம் வேற ஒண்ணு இல்லை. எங்க அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போற. அததான் ராமருக்கு மெனக்கெட்டு சொல்றார். கிம்பா மன்னித வைதேகா, ஒரு விதேக நாட்டையே பரிபாலிக்கிறாரே அவர், நீங்கள் என்ன பரிபாலிக்கிறதுக்கு இவ்வளவு ஆலோசனை பண்றேன். கிம்பா மன்னித வைதேகா பிதா மே மிதிலாதிபகா, மே பிதா எங்க அப்பாங்கிறார். ஏன் வைதேகா அப்படிங்கிறாள் நாள். மிதிலா நகரமே பத்திந்தி எரியறதான் யாஜ்ஞவல்கிற இடத்துல உபனிஷத் கேட்கிறாராம். அவர் பற்றுதல் இல்லாம இருக்கிறாராம். நாடு பத்தினி எரியறது அப்படிங்கும் பொழுது கூட பரந்துன்னு ஓடல, அனித்தியம் தானே அப்படின்னு விவேகத்தோடு இருந்த ஞானியான அவர், ஆனால் நான் குழந்தை பிறந்த பிறகு மிதிலையில கூட தனக்கு மமத வராதவர், என்னுடைய மிதிலே ஏ ராஜ்யம் அப்படின்னு வராதவர், நான் குழந்தேன்னு பிறந்த பிறகு மமசுதா அப்படிங்கிறார். என் பொண்ணு அப்படின்னு எங்கிட்ட அவ்வளவு அபிமானம் வச்சிருந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாரு. மே விதேகான்னு சொல்லலையே, ஏன் நாடுன்னு சொல்லல, ஏன் வீடுன்னு சொல்லல. ஆனா என்னிடத்துல அப்படி ஒரு அபிமானம் உடைய அப்பா என்ன நினைப்பா, நீங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா. பிதா மே மிதிலாதிபகா, தே பிதா போல இல்லைங்கிறாளா. பிதா மே, ஏன்னா இன்னைக்கு உனக்கு சொத்தெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்பா, நாளைக்கு காட்டுக்கு போடாம்பா, எவ்வளவோ அப்பா அப்படி இருக்கா அப்படின்னு வேற சொல்றாளா. பிதா மே மிதிலாதிபகா. ராமரை எதிர்க்கிறது மாதிரி தசரதனுக்கு ஒரு குட்டு. அதான் கவலைப்பட்டார் சுவாமியே. இவள் தசரதனை பத்தி என்ன நினைச்சுடுவளோ அப்படின்னு தான் கவலைப்பட்டு வந்தார். இவள் சொல்றாரு, எவ்வளவோ அப்பா உண்டு, சொத்தை தரேன் உனக்கு, எல்லா சொத்தும் உனக்கு தான் கொடுக்க போறேன், பட்டம் கட்ட போறேன்னு சொல்லுவா. மறுநாள் மறுபடியும் கட்டேன்னு இங்கால் போடா அப்படின்னு சொல்லிடுவா. அதுபோல உள்ள எங்க அப்பா இல்லையே. ஏனால உங்களோட கலிகாதானம் பண்ணி கொடுக்கும்பொழுது எவ்வளவு சீதனம் கொடுத்து அனுப்பிச்சா, ஒத்த புடவையோடையா என்ன அனுப்பிச்சா. மே பிதா, அந்த சொத்தெல்லாம் எங்க போச்சு? அவ்வளவு சீதனம் கைகையம்மானா பூட்டின முழுக்கிறா, எங்க போச்சு பிதா? வேற அருமையான மாட்டு பண்ணு, உன் கல்லட்டியே குடி, எங்கிட்ட உன் வைராட்டியே குடி குட்டி அப்படின்னு கட்டு எல்லாத்தையும் கட்டு வாங்கிட்டு போயிட்டாள அந்த கைகையம்மா, எங்க மாமியார், சின்ன மாமியார். பிதா மே மிதிலாதிபகா ராம ஜாமாதரம் பிராப்யே, ராமா ஜாமாதரம் பிராப்யே ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். இப்படி ஏசி பேசின போது ராமருக்கு கோபம் வரணும் இல்லையா? இப்படி பேசிவிட்டாளே அப்படின்னு ஒரு கோபம் வரணும் இல்லையா? ஆனால் ராமர் சந்தோஷப்பட்டார். அந்த பேச்சை கேட்டு சந்தோஷப்பட்டாருங்கிறார் வால்மீகி. உடனே சீதையை பார்த்து சொல்றார், அவசியம் உன்னை அழிச்சுட்டு போறேன். ஏன்னா எனக்கு எங்கேயாவது இப்படி வாடி வதங்கி உட்காந்துருக்கும் போது நீ வந்தா தான் இது மாதிரி பேச்சுக்கெல்லாம் நிறைய கேட்கலாம். எனக்கு அப்பப்பொழுது சந்தோஷமா இருக்கு. என்னை குஷிப்படுத்துறதுக்கு நீ வந்தாதான் தேவலை, எனக்கு ஒரு குஷியா இருக்கு நீ வந்தையானா என்று அவள் பேசினதையே தனக்கு சந்தோஷகரமான வார்த்தையாக எடுத்துக்கொண்டு ஸ்ரீராமர் பேசுறார். அப்படி இதனால் குடும்ப வாழ்க்கையிலே இது சகஜம். பர்த்தாவே என்ன பண்ணுவான், அருமையான கௌசல்ய ஒரு வார்த்தை கூட மீறி பேசாதவள் நறுக்குன்னு பேசிவிட்டாள் தசரதனை பார்த்து. ஏனால் உனக்கு இஷ்டமான மனைவிக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து விட்டேன், இஷ்டமான பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விட்டேன், என் பிள்ளைய காட்டுக்கு துரத்தி விட்டேன், கைகையோட சௌக்கியமா இருங்களேன் அப்படின்னு பேசிவிட்டு தசரதன் என்ன பண்ணா, கௌசல்யக்கு அஞ்சலி பண்ணிவிட்டு. ஆனால் கௌசல்யா இப்படி பேசுறவள் இல்ல. தசரதனுடைய அஞ்சலியை சிரசு மேல ஆசீர்வாதமா சூட்டி கொண்டு தசரதனை பார்த்து சொல்றார், சோகோ நாசயதே சர்வம் நாஸ்தி சோகசமோரிபு. தாபத்திலையும் கோபத்திலையும் என்ன பேசுறோம்னு தெரியல, ஏதோ பேசி விடுறோம். ஆனா ஹிருதயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஹிருதயம் புரிஞ்சுட்டேன், ஆனால் இந்த பேச்சுக்கு கௌரவம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. இதுதான் எல்லாருக்கும் பாடம். இதை மட்டும் எல்லாரும் ஹிருதயத்துல வச்சுக்கணும். யாராத்தான் இருக்கட்டும், படபடன்னு பேசுற பேச்சுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்காயோ அப்படின்னு தான் கணவன் நினைக்கிறேன். நம்மளை விடுவிழா அவள். இன்னைக்கு ஏதோ ஏசுறா, இன்னைக்கு ஏதோ பேசுறா, ஆனா அவன் நம்மளை விடுவிழா. நம்மகிட்ட எவ்வளவு தொண்டு செய்யறா, எவ்வளவு மரியாதை காட்டுறா, எவ்வளவு பிரியம் காட்டுறா அப்படிங்கிறது ஞாபகத்துல இருக்கும். இன்னைக்கு திடீர்னு பேசிவிட்டது பெருசா இருக்கக்கூடாது. கணவன் பண்றான், ஆபீஸ்க்கு ஓடுறான், திண்டாடுறான், அங்க என்ன தொந்தரவோ, யாருக்கு எப்படிலாம் பழகணுமோ, என்னென்ன கஷ்டங்களோ, இவ்வளவு இவட்டுக்கு சொல்லிண்டா அழாம
மனசுல வச்சுட்டு நம்ம வர்ற பாட்டை அனுப்பிச்சுட்டு போவோம்னு நினைச்சுன்னு வரும்போது வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வரான், புடவை பூஷணங்கள் கொண்டு கொடுக்குறான், சமயத்துல கரிகா வாங்குறான், எல்லாம் போட்டு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணிக்கிறான், பரிசிரமப்படுறான். அவன் இல்லாதவனா நமக்கு சௌக்கியம் கிடையாது. அப்போ அவனும் சில சமயம் நம்முடைய தவறுதலை கண்டிக்கலாம், தவறுதல் இல்லாம கூட கண்டிக்கலாம். ஒரு ஆபீஸ்ல உள்ள ஆத்திரத்தை கூட ஆத்துல வந்து காட்டலாம். வேற எங்க காட்டுவார்ப்பா? ஆபீஸ்ல ஒரு பியூனிட்ட கூட காட்ட முடியாது. அதனால ஆத்திரம் பொங்கிட்டே வருது. ஆத்துல வந்து யாரும் செவிட்ட பார்த்துட்டாவது 4 கத்து கத்தினாதான் அப்படி தூக்கம் வரும். அதனால கத்தலாம். இதெல்லாம் புரிய வேண்டாம ஒரு சதிபதிகளுக்கு? அப்படி புரிஞ்சு கொண்டு இப்ப மூடு சரியா இல்லையான்னு சாவ போக வேண்டியதான். மௌனமா போனாலும் அழுத்தமா போறியேன்னு திட்டுவா, பதில் சொன்னாலும் எதிர்த்து பேசுறியேன்னு திட்டுவா. அதுக்கும் புரிஞ்சுண்டு போக வேண்டியதான். அந்த சமயம் பேசாம இருந்துவிட. அப்புறம் என்ன பண்ணாலும் அப்படி திட்டினவள், அடியே காஃபி போட்டாச்சா அப்படி சித்த நேரம் தச்சு. இந்த ஒரு சதி பத்தி பாவம், ஏனால் சத்திய அருமை, பத்திய அருமை. இந்த உறவு வந்து ஒழிக்க முடியாத உறவு. தேவதைகள்லாம் சாட்சின்னு சொல்லி அக்னியை மூட்டி பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு உயிருள்ளளவும் மட்டிலும் இல்லை, இகத்திலையும் பரத்திலையும் எப்பிறவியிலையும் இந்த உறவு அப்படின்னோ ஏற்படுத்தப்பட்ட உறவு. அத்தகைய உறவை நாம் மறக்கவே கூடாது. சகஜமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலேங்கிறா, பிடிச்சதுங்கிறா, உன்னை எல்லாத்தையும் விட்டுடலாங்கிறா, அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற. எப்படி போறது? பூர்வபட்சமா கூட இதெல்லாம் எனக்கு பேச தெரியல, நினைக்க கூட மனசுக்கு எடுபடல. லோகம் எப்படியோ போறது, எப்படியோ வழிகாட்டுறா, அரசியலும் அதுக்கு அனுகூலமா இருக்கு, எப்படியோ போயிருக்கு தாடுவாரா. ஆனா கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா இதிகாச புராணங்கள்ல மகரிஷிகள் காட்டியிருக்கிற பாதையோ அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம அப்பா அம்மா குடுத்தனம் பண்ணதோ வேறையா இருக்கு, நாம் குடுத்தனம் பண்றதோ வேறையா இருக்கு, நம்ம தாத்தா பாட்டி குடுத்தனம் பண்றது வேறையா இருக்கு. நம்மளை விட கஷ்டப்பட்டிருக்காவா வாழ்க்கையில, நம்மளை விட உழைச்சிருக்கா, நம்மளை விட கவலைப்பட்டிருக்கா, இவ்வளவு சௌகரியங்கள் இல்லாத நாள்ல இருந்திருக்கா. அப்ப கூட அவளுக்கு இருந்த அடிப்படை ஒத்துமை ஹானி அடையவே இல்லை. மனஸ்தாபங்கிறது சகஜம், மனஸ்தாபம் இல்லாம இருக்கவே முடியாது. மனஸ்தாபங்கிறது சகஜம். அடிப்படை கொள்கை இருக்கு, அந்த கொள்கை அருந்து போகவே கூடாது. அப்படிங்கிறது ஒரு தர்மம் இல்லையோ? இந்த தர்மத்தை ஸ்ரீராமர் சீதையினுடைய தாம்பத்தியத்திலையும் அதே போல ருக்மிணி வாசுதேவனுடைய தாம்பத்தியத்திலையும் காற்றால் அவதார புருஷால். அந்த லீலையை ரங்கநாதனும் காட்டுறான். ரங்கநாதனுக்கும் ரங்கநாயகிக்கும் ஒரு மனஸ்தாபம் வருது. அந்த மனஸ்தாபத்தை எவ்வளவு அழகா சமாளிக்கிறார் அப்படிங்கறத காட்டும்படியான ஒரு ரசமான சரித்திரம் இது. ராஜாக்களுக்கு ராஜமகிஷிகள் நிறைய இருப்பா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். பொதுவா ராஜமகிஷிகள் வரும்போது ரங்கராஜன், ரங்கராஜன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிரதான மகிஷி ஸ்ரீரங்கநாச்சியார். நேற்று தாயாருடைய ஆவிர்பாவம் திருக்கல்யாணம் ஆயிடுச்சு. மகாலட்சுமி தானே அஷ்டவிதமான ரூபத்தை எடுத்து சேவை பண்றான்னு சொல்றேன். அஷ்டலட்சுமிகள் இருக்கா ரங்கநாதனுக்கு. பிரதான லட்சுமி, அது பிறகு உறையூர்ல இருக்கக்கூடிய உறையூர் நாச்சியாருங்கிற லட்சுமி. பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானால் தனலட்சுமி கருவூல நாச்சியார் அப்படிங்கிற தனலட்சுமி இருக்கா. தானிய கோஷத்துல செங்கமல தாயார், மரகதவல்லி, கோமலவல்லிங்கிற லட்சுமிகள் அங்கங்க கோஷ்டத்துல தானிய கோஷத்துல மடப்பள்ளியில இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே துலுக்க நாச்சியாருங்கிற ஒரு லட்சுமி இருக்கிறார். நம்ம ஆண்டாள் இருக்கிறார். அஷ்டலட்சுமிகள் சுற்றி வர சில பேர்ல கிட்டக வச்சிருக்கிறாள். குலசேகராழ்வாருடைய பெண் வேற, பெரியாழ்வாருடைய பெண் வேற பகவானுக்கு வாக்கப்பட்டிருக்கிறார். பெரியாழ்வார் பெண் வாக்கப்பட்டது பிரசித்தமா வந்து எடுத்தோம். குலசேகராழ்வார் பெண் வாக்கப்பட்டது தெரியல, ரொம்ப அடக்கமான தாயாராவோ. ஆனா பெருமாள் அவளதான் பக்கத்துல வச்சிருக்கிறார். சேரகுலவல்லின்னு பேர் அந்த தாயாருக்கு. ஸ்ரீராமனை விதோனும் அந்த தாயாரோட எழுந்துடுறார். அப்ப எல்லா தாயாரையும் காட்டிலும் அந்த தாயாரோட நம்பெருமாள் எழுந்து பார்த்தா கணப்பொருத்தமா இருக்கு. ஸ்ரீராமன் மீதானே முக்கியம் குலசேகராழ்வார்க்கு, ராமபக்தரா இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த பிராட்டியோட ஏக ஆசனத்துல எழுந்துள்ளார். அதே மேடையில அதே அர்ஜுன மண்டபத்துல மற்றொரு ஓரமாக துலுக்கநாச்சியார் சித்திர ரூபமாவே இருந்திருக்கிறார். அஷ்டலட்சுமிகள் பகவானுக்கு இருக்கிறார். ஒரு ரங்கராஜனா இருக்கிறதுனாலே அஷ்டலட்சுமிகள் இருக்கிறார்கள். அஷ்டலட்சுமிகளே அஷ்ட ரூபத்துல சேவை பண்றாள். அதுல ஸ்ரீரங்க நாச்சியார் திருக்கல்யாணம் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாயகி ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பிரதி நாயகியாக ஏற்படக்கூடிய உறையூர் நாச்சியார் அப்படிங்கிற தாயார். பங்குனி உத்தரத்துல அதுக்கு முதல்ல பெருமாள் நம்பெருமாள் உறையூருக்கு வர பிரசித்தமான உற்சவம். இந்த உற்சவத்துல உறையூர் நாச்சியாரோட சேர்ந்து இருந்து திருவாராதனங்கள்லாம் கண்டருளி, அது பிறகு மறுநாள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து இருக்க போறார். இந்த உற்சவம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த உற்சவமே பக்தோத்சவம், சம்பிரதாயமான பிரம்மோத்சவம் தவிர பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினதை நிரூபிக்கும்படியான ஒரு உற்சவமாக அந்த உற்சவம் அமையர். அப்பதான் ஒரு ஜீயபுரம் போறது. பக்தர்களுக்கு எப்ப என்ன அனுகிரகம் பண்ணினாரோ அந்த அனுகிரகத்தை நிரூபிக்கும்படியான உற்சவமா தான் அந்த உற்சவங்கள் அமையர். மேலேயும் எல்லையை காப்பாற்ற உற்சவம்.
ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு எல்லை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எந்தெந்த எல்லையில போய் முகாம் போட்டு, ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தினுடைய எல்லையில முகாம் போட்டு தனக்கு வேண்டிய கப்பத்தை வசூலிச்சுன்னு வருவான் இல்லையா, 6ல் ஒரு பாகம் ரங்கராஜன் அதை செய்யறான். அதனாலே அவர் அந்த கோடை உற்சவத்துல பங்குனி திருநாள்ல ஆங்காங்கு போய் அங்க தன்னுடைய நிலங்கள் இருக்கு, அங்க விவசாயிகள் அவளுடைய விஷயங்களை விசாரிச்சு அந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் தீர்த்தம் பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவள் இடத்துல பழகி தனக்கு வேண்டிய வசூலியும் பண்ணிட்டு வரார். ராஜதர்மம், இந்த ராஜதர்மத்தை காட்டுறார் ரங்கநாதன். ராஜதர்மத்தை காட்டுற ரீதியிலே பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக போறார் அப்படின்னு சொன்னா பக்தோத்சவம். அதுல ஒரு பக்தை உறையூர் நாச்சியார், ஆண்டாள் எப்படி பக்தையோ அது போல உறையூர் நாச்சியார் ஒரு பக்தை, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே போல ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ண போறார். ஜீயபுரம்னு சொல்றோம் இல்லையா, ஜீயபுரத்துல வயசான கழுவி அவளுக்கு ஒரு பேரன் ரங்கன்னு பேரு அவனுக்கு. ஸ்ரீரங்கம் பக்க வட்டாரங்கள்லாம் ரங்கன் ரங்கன் தானே பேர் வைப்பான். அருமையான பையன் அவன். அவனுக்கு கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். கீரை மசியல் பண்ணி வை பாட்டி, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் நினைச்சேன்னு போனான். சவரம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்ட்டு போனான். அங்க ஏதோ ஒரு பார்பர் கொட்டகா இருக்கு, அங்க போய் சவரம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போனவன் காவேரியோட போயிட்டான். காவேரியோட போனா மணி 12 ஆயிடுத்தி. கீரையை வச்சுண்டு குழந்தை வல்லியே வல்லியேன்னு காத்துட்டு இருந்த அந்த பாட்டி அங்கேன்னு வந்து விசாரிச்சா, இந்த காவிரிக்கல்ல வந்து ரங்கா 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 அப்படின்னு கத்துறா. திடீர்னு அவன் ஏதோ பல்லு தேய்க்க போனவன் இறங்கிவிட்டான், காவிரியில போயிட்டான். சவரம் பண்ணிக்காம அங்க இருந்தா பண்ணிக்கிறேன்னு போனேன்னு கழிப்பா இல்லையா. ஒரு பையன் அப்படின்னா சவரம் பண்ணிட்டான். பார்பர் ஷாப்ல போய் தீர்த்தமாடி விட்டு பாட்டி ஏன் கத்துற, நான் தான் இருக்கேனே அப்படின்னு வந்துட்டான். ஏண்டா மணி 12 என்னடா குழந்தை, எங்கடா உன்னை தேடுறது அப்படின்னு அழைச்சின்னு போய் கீரை போட்டா. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.